50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது கமல் அவர்கள் அந்த தக்கலை விவகாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு. அதில் தீர்ப்பையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒழுங்காக மன்னிப்பு கேளு அப்படின்றத கொஞ்சம் மேம்போக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. இதை தாண்டி இன்றைக்கி நிறைய பேர் இந்த இது குறித்து கருத்தும் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் கமலுக்கு ஆதரவாகவும், ஒரு சில பேர் மன்னிப்பு கேட்டால் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் படத்தையும் ஒத்தி வச்சுட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தக்லைஃப் படத்தில் அவர் ஒரு வார்த்தையை நம்ம எந்த இடத்துல, எந்த தோணியில், எந்த அர்த்தத்தில் பேசணும்ன்றிருக்கு. அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கோபமாகவும் பேசலாம், சாந்தமாகவும் பேசலாம், செல்லமாகவும் பேசலாம். அப்போ இந்த ஒரு வார்த்தையை எதற்காக பேசியிருக்கிறாருன்னு முதல்ல பார்க்கணும். ஒரு தக்லைஃப் படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்குது. அதில் கன்னடத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய சிராஜ்குமாரை பேசுகிறார். நம்மளாம் அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம், மொழியாக இருந்தால் கூட அண்ணன் தம்பி மொழி மாதிரி தான் இது, இந்த மொழியிலேருந்து அந்த மொழி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு ஒற்றுமையை இணைக்கக்கூடிய வேலையை தான் பேசியிருக்காரு. அப்போ அதை பாராட்டணும். அதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணக்கூடாது, அவசியமே இல்லை. சொல்லப்போனால் அதுக்கு பாராட்டத்தான் செய்யணும். அதாவது அது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்துவதற்கு அந்த நோக்கத்தோடு தான் பேசினார். அதை இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் இந்த கன்னடம் ப்ளஸ் ஹிந்தி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. அதை கரெக்டாக இவங்க டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த வேலையை எடுத்துருக்காங்களோங்கிற பெரும் சந்தேகம் இருக்குது. இப்போ கமல் பேசின விஷயத்துக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பேனர் கிளிக்கிறாங்க. அதற்கு பிறகு கர்நாடகா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அமைச்சர்கள், துணை முதலமைச்சர்லாம் பேசுகிறாங்க. அது நீதிமன்றத்துக்கு போகுது. சரி, நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் இது சமாதானமான ஏதோ ஒரு விஷயத்து நடக்கும் ரெண்டு பக்கமும். ஏன்னா கமலஹாசன் தமிழ்நாட்டில் இன்றைக்கி மதிக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர். அதெல்லாம் தாண்டி விட்டுரும், கட்சி தலைவரெலாம் இன்றைக்கி தான் ஒரு 40 வருடமாக 50 வருடமாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கலைஞன். தமிழ்நாட்டினுடைய சினிமா கலையில் ஒரு அங்கீகாரமாக இருக்கக்கூடிய நபர். அதில் யாரும் மாற்று கருத்தே கிடையாது. தமிழ் சினிமாவின் ஒரு அங்கீகாரம், தமிழ் சினிமாவின் ஒரு ஐக்கான் தான் கமலஹாசன். அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, நீங்கள் அவர் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னா, உண்மையிலேயே அவர் தவறாக பேசியிருந்தார்னா மன்னிப்பு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்கும், அர்த்தம். அவர் என்ன சொன்னார், ரெண்டு மாநிலமும் ஒரு இணக்கமாக இருக்கணும், அண்ணன் தம்பி போல் இருக்கணும். இங்கேருந்து போனவங்க தான் அவங்க மொழி வாரியாக பிரிஞ்சு போன மாநிலம் தானே கர்நாடகா. இப்போ என்ன கர்நாடகானா வேறு நம்மளுக்கு தொடர்பே இல்லாத ஒரு மாநிலம். அது கர்நாடகா நம்ம பக்கத்து மாநிலம், அண்டை மாநிலம், ஒன்றா இருந்த மாநிலம் தான். நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தால் இன்றைக்கி குடும்பம் பெருத்து போச்சுன்னு பிரித்து போன மாதிரி கர்நாடகா அங்கே பிரிஞ்சு போயிருக்கு. இதில் நீங்கள் இதை ஒரு வேற்றுமையாக கொண்டு வந்து இதுக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அரசியல் தான் முழுக்க இந்த பிரச்சனைக்கு காரணம் அரசியல் தான். இல்லை, நீங்கள் அரசியல் சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் நீதிமன்றம் தீர்ப்பை கண்டிப்பாக நம்ம மதித்து தான் ஆகணும். அதில் குறிப்பிட்ட சில வார்த்தைகளும் நீதிபதி பயன்படுத்தியிருக்காரு. ஏன் கேட்டால் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியும், ஒரு மாதிரி அது நீதிபதியாக சொல்கிறாரா இல்லை அவருமே ஒரு ஆதரவாக பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லை, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் நீதிபதிகளையும் விமர்சிக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் அந்த நீதிமன்றங்களும் நீதிபதியும் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் வேணாமாங்கிறது முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. இப்போ நம்ம நீதிபதியை விமர்சனம் பண்ண வேண்டாம், நீதிபதிகளை விமர்சனம் பண்ண வேண்டாம், தீர்ப்பை வேணாம். நம்ம தீர்ப்பை விமர்சனம், அவர் சொன்ன விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இதை நம்ம பேசித்தரானும். அதுவும் மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை கூட, அதாவது விளக்கமெல்லாம் ஓகே சரியாக இருக்குது, மன்னிப்புன்னு ஏன் வார்த்தை இல்லை? காலையில் இதை நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு இதை பற்றி விசாரிக்கிறோங்கிற ஒரு டைம் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கமலஹாசன் ஒரு நீண்ட அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா ஃபிலிம் சேம்பருக்கு கொடுக்குறாரு. கர்நாடகா ஃபிலிம் சேம்பரில் அதை வாங்கி பார்க்குறாங்க. அதை நீதிமன்றத்தில் கமலஹாசன் தரப்பு வழக்கறிஞர் வாசிக்கிறார். இதை பொறுமையாக கேட்ட நீதிபதிகள் எல்லாம் சரிதான், எந்த உள்நோக்கமும் கிடையாது, கன்னட மொழியை நான் எந்த குறைத்து மதிப்பிடலை, அதன் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறேன், பற்று வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இங்கே எனக்கு என்னால் இங்கே ஒரு ஏதாவது பதட்டமான சூழ்நிலை வந்தால் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு கேட்குறாரு. எல்லாம் சரிதான், அதெல்லாம் ஏற்றுக்கிறோம், இதில் எங்கே மன்னிப்பு எங்கே இருக்குது, அதில் எங்கே சாரி எங்கே இருக்குது? இது ஒரு நீதிமன்றம் ரெண்டு பிரச்சனைகளையும் சுமூகமாக போகக்கூடிய விஷயத்தை ஏதாவது ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இது அப்படியே இந்த பக்கம் தள்ளி விட்டாங்க. இப்போ நீங்கள் கர்நாடகா கவர்மெண்ட்டும் கர்நாடகா ஃபிலிம் சேம்பரும் கமலஹாசன் தரப்பு 3 பேரும் பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இப்போ வழக்கை 10ஆம் தேதி தள்ளி வச்சுட்டு ஒதுக்கி விட்டாங்க. ஓகே, அப்போ இது இது ஒருதலைப்பட்சமான ஒரு விஷயமா இருக்குமோங்கிற மாதிரி தான் எல்லாருமே இன்றைக்கி பேசுகிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி கர்நாடகா துணை முதல்வர் பேசும்போது கூட அவர் கருத்து சொல்லும்போது கிட்டத்தட்ட இது கலவரமாக போயிடக்கூடாது அந்த அர்த்தத்தோடு பேசுகிறேன். ஓசூருக்கு 50,000 பேர் வந்துட்டு போகிறாங்கன்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு?
அப்போ திரும்ப வந்து ஒரு மொழிப்போர் மாதிரியோ இல்லை ஒரு இந்த எல்லை பிரச்சனை மாதிரி இது வருமோன்றது? இல்லை இது பல விஷயங்களுக்கு இந்த இதை டூலாக பயன்படுத்திக்கிறாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது கன்னடம் ப்ளஸ் ஹிந்திங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது எல்லாம் ஒரே மேட்ரு, இந்த தக்லைஃப் மேட்டரை வச்சு எல்லாத்தையும் அவங்க வந்து சமாதானம் பண்ணிக்கிறாங்க. நம்மளை யூஸ் பண்ணி தம்பி இந்த ஆட்டோவில் இருக்க டயரை கட்டுங்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனையை வச்சு அவங்க வந்து டைவர்ட் பண்ணுறாங்க. இதில் கமலஹாசன் எடுத்த இந்த முடிவு இருக்கு இல்லையா, உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு தமிழனாக அவர் வந்து இன்னைக்கு செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து உண்மையிலே எனக்கு பணம் தேவையில்லை. அது இவ்வளோ ஹெக்டிக் போனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் முடியவே முடியாது. எனக்கு இந்த கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணால் ஒரு 5 கோடி கிடைக்குமா? அந்த 5 கோடியும் வேண்டாம், உனக்கு நான் மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன் அப்படிங்கிறதுல உயர்ந்து நிற்கிறார். அதாவது பிடிவாதமாக நிற்கிறார், உயர்ந்து நிற்கிறார். அவர் சொல்கிற திரும்ப சொல்கிற விஷயம், நான் தப்பாகவே பேசலை, எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பாக கேட்டிருந்தால் ஒரு ஒரு வார்த்தை தவறி பேசியிருந்தாலோ டங் ஸ்லிப்பாக இருந்தாலோ அது மாதிரி நம்ம நடந்தால் கூட மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் தப்பாகவே கேட்கலையே, நல்ல விஷயத்துக்காக சொல்கிறார் அவர். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பும் கேளுங்கன்னா என்ன அர்த்தம் அது? ஓகே, அவர் 2 பேரும் 2 மாநிலங்களும் இணக்கமாக இருக்கணும், ஒன்றாக இருந்தோம், அண்ணன் தம்பியாக இருந்தவங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பேசுகிறார். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளை பேசுகிறாரு. எனக்கும் ராஜ்குமார் அண்ணன் தம்பி உறவு மாதிரி, சிவராஜ்குமார் வந்து நான் அண்ணன் பையன் மாதிரி, நீங்கள் என்னை சித்தப்பான்னு கூப்பிடணுங்கிறாரு. இந்த ஒரு உறவு முறையை ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு பேசின ஒரு பேச்சை நீங்கள் வந்து அதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னா உலகத்து இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் இல்லையாது. இந்த தமிழராகிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் கமலஹாசன் பக்கம் திரண்டு நிற்கிறது ஒரு தார்மீக ரீதியான நிற்கணும். அதை ஏன்னா கமலஹாசன் எடுத்துக்கூடிய இந்த விஷயம் வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். கண்டிப்பாக. இதில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சிவராஜ்குமார் சொல்லி அங்கே எவ்வளோ தூரம் அவரை போட்டு செய்கிறாங்கன்றதையும் பார்த்தோம். நம்ம இதில் இண்டஸ்ட்ரியில் எப்போ எடுத்தாலும் விண்வெளி நாயகன், உலக நாயகன், கமல் சார் தான் சினிமாவின் ஆதி மூலம்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க ஒருத்தங்க கூட அட்லீஸ்ட் சரி தவறுன்றதை தாண்டி ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம். பெரிய ஹீரோக்களாக இருக்கவங்க அதுலேயே இப்போ விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்துட்டார், இப்போ அவர் இதை குறித்து ஒரு கருத்தும் சொல்லியிருக்கலாம். யாருமே எதுவுமே சொல்லலை சார். இல்லை இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரி தான் ரொம்ப ஒரு மோசமான ஒரு இண்டஸ்ட்ரி. அங்கே ஒருத்தருக்கு யாருக்கா பிரச்சனை வந்தால் யாருமே திறன் நிற்க மாட்டாங்க. அங்கே ஒரு நடிகருக்கோ நடிகைக்கு ஏதோ பிரச்சனையா யாரும் வர மாட்டாங்க. கமலஹாசன் தமிழ்நாட்டினுடைய தமிழ் சினிமாவினுடைய ஐக்கான். தமிழ்நாட்டை கூட விட்டுருங்க, தமிழ்நாடுனா அவர் மட்டும்தான் இருக்காருன்னு பல பேர் அதுக்கு கேட்பாங்க. அதை விட்டுருங்க. தமிழ் சினிமாவின் பிதாமகன் இன்னைக்கு கமலஹாசன் தான். நம்ம வாழுகிற காலத்தில் வாழக்கூடிய பிதாமகன். அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, தமிழ் திரையுலகம் திறன் நிற்கணுமா இல்லையா? எங்கே ஓடிங்க? அவர் ஒன்றும் தப்பாக சொல்லலேன்னு சொல்கிறதுக்கு ஏன் பேச மாட்டேங்குது? அப்போ உங்கள் படம் கர்நாடகாவில் ஓடாதுங்கிற உங்களுக்கு அந்த ஒரு பயம். உங்களுக்கு ஆதரவு ஜனநாயகன் படத்தை தயாரிக்கக்கூடியவர்கள் கர்நாடகா சேர்ந்த கம்பெனி கேவிஎன். இப்போ என்ன பண்ணுறாங்க, கர்நாடகத்தில் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோங்கிறாங்க. அப்போ விஜய் பேசுவாரா? நீங்கள் இதை விட்டு அதை பிடிப்போன்னு தான் சொல்கிறாங்க. ஜனநாயகனை முடிச்சு விட்ருவோம். ஜனநாயகம் இந்த படத்தை நீங்கள் போனால் போன்னு சொல்லிட்டீங்கல்ல, விஜய்க்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, இதை காட்டிலும் பெரிய பிஸ்னஸ் நடக்கும், அப்போ அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு மிரட்டுறாங்க. இது ஓப்பனாக மிரட்டுறது தானே இது. அப்போ இந்த நேரத்தில் வந்து இது வரைக்கும் நடிகர் மட்டுமாக இருந்த விஜய் அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார். அது பேசணுமா இல்லையா? தமிழ் சினிமாவின் ஒரு முன்னோடி, அவரை வந்து இத்தனை பேர் காரணம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதி முதல் கூட திறன் நிற்கிறான், அரசாங்கம் திறன் நிற்குது, அரசியல்வாதி திறன் நிற்குது. தென்னிந்திய நடிகர் சங்கம் ஏதோ ஆதரவுன்னு சொன்னாங்க, அது அவ்வளோதான். இல்லை, ஒரு அறிக்கையை மட்டும் கொடுத்தாங்க. இப்போ தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கே ராஜன் மாதிரி போன்றவர்கள், திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரி போன்றவர்கள்லாம் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது இவர்களை காட்டி உச்ச நட்சத்திர நடிகர்கள் பேசணும். கமலஹாசன் பக்கம் கண்ணை மூடிக்கிட்டு பின்னாடி நிற்கணும் அவர் செஞ்ச விஷயத்துக்கு. அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறாரு, மொத்தம் ஒரு அநீதி நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு. இப்போ இது அநீதி தானே அது? ஆமாம், அக்கிரமும் அநீதி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி நிற்கிறது தான் அது நான் ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சீமான் அவர்கள் கருத்தை வந்து பார்க்கணும். உண்மையில் வரவேற்கக்கூடிய விஷயம். போல்டாக பேசியிருக்காரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகனாக இருக்கட்டும். வேல்முருகன் ஒருபடி அவர் நீதிபதியாக பேசுகிறாரா இல்லை அவர் கன்னடத்தை சேர்ந்தவராக பேசுகிறாருன்னு விமர்சனமும் பண்ணிட்டார். ஆனால் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் பேசியிருக்காங்க. அவங்க அரசியல்வாதிகளை விட்டுருங்க, அவர் சார்ந்த திரையுலகை சார்ந்த உச்ச நட்சத்திர நடிகர்கள்லாம் எங்கே போனீங்க? இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் ஏன் பேசலை? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐகானிக்காக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் மீது ஒரு அபாண்டமான ஒரு பழியை சுமத்துறாங்க. அபாண்டமான பள்ளி தான் அது, அவதூறு தான் அது. அவருக்கு ஒரு அநீதி நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஏன் வாயை மூடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க சார்? இந்த நேரத்தில் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு இடத்துல ரஜினி சார்கிட்ட போயிட்டு எப்போவுமே மைக்கி நீட்டி சில கேள்விகள் கேட்பாங்க. இந்த நேரத்தில் இந்த கேள்வி ரஜினி சார்கிட்ட கேட்டால் ரஜினி சார் என்ன பதில் சொல்லுவார்? இதுக்கு கேட்டார்னா முதல்ல பதில் சொல்லுவாராங்கிறது ஒரு விஷயம். இதை கடந்து போயிடுவார் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான சிக்கலில் அவர் மாட்ட மாட்டார். இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களை பேசி நமக்கு ஏதாவது ட்ரிக்கராக இருக்கட்டும். ஏற்கனவே இந்த விஷயத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால் அவர் பேச மாட்டார்னு நினைக்கிறேன். இல்லை, மற்ற அமைப்புகள் பேசலாம், நடிகர் சங்கங்கள்லேருந்து ஒரு அமைப்புகள் பேசலாம், இயக்குனர் சங்கத்தில் பேசலாம். எல்லா சங்கத்துலையும் அவர் இருக்காரு, எல்லா கிராஃப்ட்டும் தெரிஞ்ச ஒரு நபர், எல்லா சங்கத்துலையும் அவருக்கு அதை பேசணும். ரெண்டாவது, இன்றைக்கி வட இந்தியாவை சேர்ந்த தலைவர்கள்லாம் எல்லா மொழிக்கும் தாய்மொழி சமஸ்கிருதங்கிறாங்க. அதுக்கெலாம் நீதிமன்றம் வந்து ஆதாரம் கேட்கல. சமஸ்கிருதம் இந்தியாவிலேயே ஒரு மொத்தத்துக்கே ஒரு 40,000 பேர் 30,000 பேர் தான் பேசக்கூடிய ஒரு மொழி. ஆனால் தமிழ் மொழிங்கிறது ஒரு பெரிய ஆகச்சிறந்த மொழி. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கின்றாங்க.
ஆதாம் ஏவாள் பேசிய மொழின்னு தான் நம்ம பேசியிருந்தோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் கமலஹாசனை நீங்கள் வரலாற்று அறிஞரானு ஒரு நீதிபதி ஏன் கேட்குறேன்? வரலாற்று அறிஞர் அப்போ இவங்க சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய தாய்மொழி, எல்லா மொழிக்கும் மூத்த மொழி சமஸ்கிருதம் தான் அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கு ஆதாரம் கேட்டுக்கணுமா இல்லையா? ஓகே, இந்தியாவினுடைய அத்தனை மொழிகளுக்கு மூத்த மொழி அதிலிருந்து தான் எல்லா மொழியும் பிறந்தது. மூத்த மொழின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, சமஸ்கிருதத்திலிருந்து தான் இந்தியாவிற்கு பேசக்கூடிய அத்தனை மொழிகளும் வருது அப்படின்னு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க. அப்போ நீதிமன்றம் அப்போ அதை பற்றி விமர்சனம் பண்ணல. அப்போ நம்ம அதை நோக்கி நம்ம நீதிமன்றத்துக்கு போகவும் இல்லை. நம்ம அதை பெருந்தன்மையாக விட்டோம். பேசிட்டு போங்க, உங்கள் பெருமையை பேசுனீங்கன்னு விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் எந்த நோக்கத்தோடு பேசியிருக்காரு, வார்த்தையை எந்த நோக்கத்தோடு, எந்த அர்த்தத்தோடு, எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்துகிறோங்கிற ஒரு வரைமுறை இருக்குது கண்டிப்பாக. அப்போ இவர் எதற்காக பேசினாருங்கிற அந்த முன்னாடியும் அந்த இன்ஸ்டன்ட் முழுவதுமாக பார்த்தாலே தெரியும். இவர் எந்த வெறுப்புணர்வோடும் இல்லாமல், எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல், எந்த உள்ளர்த்தமும் இல்லாமல் வெளிப்படையாக சாதாரணமாக 2 மாநிலத்தினுடைய நல்லிணக்கத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. இதுக்கு ஒரு மனிதனை கொண்டு வந்து ஒரு படத்தை தடை பண்ணி அங்கே வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறது, இது எந்த வகையில் நான் வந்து எதில் போய் சேர்க்கறது? நீங்கள் அரசியல் படுத்திட்டாங்கன்னு சொன்னீங்க. ஒரு பக்கம் காங்கிரஸ் அங்கே வேறு வழி இல்லாமல் அதை வந்து அவங்க முன்கொண்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் மன்னிப்பு கேட்டால் என்னன்ற சொல்கிற விஷயமா இருக்கட்டும், பல அரசியல்வாதி குறிப்பாக அந்த பாஜக சம்மந்தப்பட்டவங்கலாம் ஏன் வந்து கமல், அதாவது ஏன் மன்னிப்பு கேட்டால் என்ன தப்பாக தான் பேசுவாங்க, அவங்க போர்ட்ரேட் பண்ண என்ன காரணம்? தமிழிசைன்னு பேர் வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாபெரும் கலைஞனுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு. அதுக்கு ஆதரவு கொடுக்காம மன்னிப்பு கேட்டால் என்ன ஈகோவில் அவங்க ஏன் தடுக்குதுன்னு கேட்குறாங்களே. முதல்ல அந்த வீடியோலாம் பார்த்தாங்களே, என்ன நடந்திருக்குன்னு தெரியுதா? அப்போ இவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்களா, இல்லை முழுவதுமாக சங்கியாக மாறிட்டாங்களான்னு தெரியல. நம்ம அப்படி தான் அந்த கூடுதல் வார்த்தையை பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு நாகரிகமான அரசியல்வாதிகளில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் இருக்குது. அவங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டில் மாற்றுக் கட்சிகளாக இருந்தாலும் கூட அவர்களை வந்து எல்லோரிடமும் வந்து ஒரு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், மரியாதை நடக்கக்கூடியவர். பாஜக இருக்கக்கூடிய ஆட்களே அவரை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா ராங் பார்ட்டி ரைட் பர்சன்பாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் சமீப காலமாக அவருடைய பேச்செல்லாம் பார்க்குற உண்மையில் வருத்தமாக இருக்குது. தமிழிசைன்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு ஆதரவாக நிற்கிறத விட்டுட்டு எதிராக நிற்கிறீங்களா? ஈகோ உங்களுக்கு தடுக்குதா? மன்னிப்பு கேட்டால் என்னன்னா அவர் என்ன பேசினார் முதல்ல அதுவே புரிஞ்சுக்கலையே. இது வந்து அப்போ உங்களை அரசியல் வந்து உங்களை தமிழ்நாட்டை சேர்ந்தவராக ஒரு தமிழச்சியாக எல்லாம் உங்களே வந்து இந்த அரசியல் மறைச்சிருச்சு தானே சொல்லணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? அப்போ நீங்கள் பாஜக இல்லை, பாஜக காங்கிரஸ் கட்சி எல்லா விஷயத்தையும் எதுக்குறீங்க. அப்போ கர்நாடகாவில் இருக்க காங்கிரஸுக்கு இந்த விஷயத்தில் ஆதரவு கொடுக்குறீங்களா? இப்போ அரசியல் ரீதியாக போனால் உள்ளுக்குள்ளே போனால் அது வேறு விஷயமா தோணுது. அப்போ இது திட்டமிட்டே இதை அரசியல் படுத்தி இதை பெருசாக கொண்டு வராங்களோங்கிற ஒரு சந்தேகம் மேலும் மேலும் வலுவாகுது. இது பேசக்கூடிய ஆட்களாம் பார்த்தீங்கன்னா தமிழிசை பாஜகவினுடைய தலைவராக இருந்தால் கவர்னராக இருந்தவங்க அவங்க அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும், இதில் எதுக்கு ஈகோ தடுக்குதுங்கிறாங்க. அப்போ இவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் அந்த 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 லைன்லேயே இவங்க பேசுகிற ஆட்கள்லாம் பார்க்குறப்ப இது ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக இவரை டார்கெட் பண்ணுறாங்க, இவர் படத்தை டார்கெட் பண்ணுறாங்க, இவருடைய இத்தனை வருஷம் சம்பாதித்த பேர் பொருளை கெடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்கன்றதான் பார்க்க வேண்டியது. ஓகே, இப்போ முன்னாடி கூட ஒரு சினிமா செய்தியாக கூட ஒரு சினிமா நடிகருடைய பேசிட்டாருன்னு போயிடலாம். கமல் ஆல்சோ ஒரு அரசியல்வாதி, அது இல்லாமல் இப்போ திமுக கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கு. இப்போ எம்பி ஆகிட்டாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் கூட போகிறது வர்றது பேசுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திமுக ஏன் இதில் வந்து எந்த விஷயமும் வந்து முன்வைக்கலை? இப்போது ஒரு பிரச்சனை இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது சனாதனத்துக்காக அவ்வளோ தூரம் குரல் கொடுத்து பேசினாங்க, எல்லாம் நடந்துச்சு. இதுவுமே கிட்டத்தட்ட அதோட இதில் தான் இருக்குது. அப்படின்னும் போது ஏன் பேசலை திமுக? இனி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பேசியிருக்க நேரத்தில் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம். தமிழ்நாடு ஒரு அரசாங்கமாக இருக்குது, திமுக நீங்கள் அரசியல் அதிகாரத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் பேசக்கூடாதுன்னு, சினிமா சம்மந்தப்பட்ட விஷயமா பேசி முடிச்சுக்கிறோன்னு பார்க்குறாங்க. இப்போ அரசியல்வாதிகள் உள்ளே வர்றப்ப இவங்களும் இறங்குவாங்க. இப்போ நீங்கள் ராஞ்சில் சம்பந்த மாதிரி ஆட்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கமலஹாசனுக்கு வரவேற்கிறோம், பாராட்டுறோம், கமலஹாசன் ஒரு மாவீரன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வந்து அரசியல்வாதிகள் உள்ளே வர்றப்ப இந்த அரசியல்வாதிகள் உள்ள வருவாங்க. திருமாவளவர்கள்லாம் பேசிட்டார் ஆதரவு கொடுத்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. இது ஆளும் கட்சியும் பேச ஆரம்பிப்பாங்க. இது ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது நம்ம ஒரு அரசாங்கம் தலையிட வேண்டாங்கிற மாதிரி அவங்க ஒதுக்கி இருந்தாங்க. அரசியல்வாதிகள் உள்ளே வர்றப்ப இவங்களும் இனிமேல் பேச ஆரம்பிப்பாங்க. வரக்கூடிய காலத்தில் எல்லா கட்சியிலும் பேச ஆரம்பிப்பாங்க. இதில் எந்த நிலைப்பாட்டை யார் எடுக்கிறாருங்கிறதான் இப்போ எல்லா தமிழ்நாட்டுக்கு கூட ஒட்டுமொத்த கட்சிகளும் வந்து இன்றைக்கி கமலஹாசன் பின்னாடி திறந்து நிற்கிது, ஒட்டுமொத்த திரையுலகம் அவருக்கு பின்னாடி திறந்து நிற்கிது. ஆனால் பாஜகவில் தமிழிசைன்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு தமிழனுக்கு ஒரு அநீதி நடக்குது, அதை நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு எதிராக நிற்கிறீங்கிறத பெரிய வருத்தமாக இருக்குது. சொல்லின் செல்வர் இலக்கிய செல்வர்மாங்க குமரி இழந்தது அவருடைய மகள். அவர் தமிழும் ஆங்கிலமும் மேடையில் நின்று கிட்டத்தட்ட மணிக்கணக்காக பேசுவார். அவர் வாயில் தமிழ் வந்து அப்படி நாட்டியம் ஆடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழிசைன்னு சொல்லி அது வீட்டுக்கு அவருடைய பெண்ணுக்கு பேரை வச்சிருக்கிறாரு. அப்படி ஒரு தமிழிசை வந்து இன்றைக்கி ஒரு தமிழனுக்கு நடக்கக்கூடிய ஒரு அநீதிக்கு எதிராக நிற்கிறீங்கிறதான்
ஆச்சரியமாக வருத்தமாக இருக்குது. ஓகே, கமல் சார் எடுத்த மூவ் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஒத்தி வச்ச விஷயம் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் உயரத்தை பார்த்துட்டாருங்க. பணம், காசு, பணம், பேர், புகழ் எல்லா உயரத்தையும் பார்த்துட்டாரு. நீங்கள் அவர் இன்னும் தான் மடக்க போகிறீங்க. 60 வருஷம் ஒரு மனுஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்காப்புல. அவர் போகாத உயரம் கிடையாது, தொடாத உயரம் கிடையாது. அரசியல் இன்னைக்கு ஒரு MP ஆகிட்டார். பார்க்காத விஷயமும் கிடையாது. பார்க்காத விஷயம் கிடையாது. நீ எதை கொண்டு வந்து நீங்கள் மடக்க போகிறீங்க? 10 கோடி தானே போனால் போயிட்டு போகுது. போனால் போயிட்டு போகுது. எனக்கு பணமாக முக்கியம். பணத்துக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு நபராக இருந்தாருன்னா இன்றைக்கி எந்நேரம் உலகம் முழுக்க சொத்து வாங்கி போட்டிருப்பார், ஏகப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பார். சம்பாதிப்பார், படம் எடுப்பார், அதில் விடுவார், ஒன்றரை படத்தில் அடிப்பார். அதுதான் வாழ்க்கை, அதுதான் உயிர், அதுதான் மூச்சு, அதுதான் தன்மானம். தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வருது. அப்போ இத்தனை வருஷம் 60 வருடம் காட்டி காப்பாற்ற ஒரு பேரை நீங்கள் தற்செயலாக போகிற போக்கில் ஒரு ஆள் வந்து ஒரு மொழி காரணத்தை காட்டி மன்னிப்பு கேட்டு மண்டியிட வைக்கணும்னு நினைக்கிறது எப்படி முடியும்? அவருக்கு கொஞ்சம் ஓடணும். தமிழ்நாட்டில் 7 வருஷமாக வாழ்ந்த ஒரு நபராக இருக்கிறாரு. அவருக்கு அந்த ரத்த ஓடத்தானே செய்யும் கண்டிப்பாக. அதனால் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கிறாரு. முடியாது, எனக்கு காசு உயரத்தை பார்த்துட்டேன், எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டேன், இனிமேல் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் படத்தை தடை பண்ணால் படம் நீங்கள் பண்ணிக்கங்க, ஓடிடியில் கொடுத்துட்டு போகிறேன். நான் சொன்னது தப்பு கிடையாது. தப்பாக இருந்தால் மன்னிப்பு கேட்கறது ஒரு ரைட்ஸ் இருக்குது. தப்பே பண்ணாத ஒருத்தனை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேள்லாம் என்ன அர்த்தம் அது? அப்போ உங்களுடைய அரசியலுக்கு இவர் ஊறுகாயா? அது மாதிரி தான் பார்க்க வேண்டியது. ஆனால் இதில் தமிழ்நாட்டு மக்கள் இப்போ நம்ம உண்மையிலே பார்க்கணும், எல்லாரும் திரண்டு நிற்கிறாங்க. கமலின் பக்கம் எல்லாம் திரண்டு நிற்கிறாங்க. அரசியல்வாதிகள் கட்சிகள் சார்ந்து திரண்டு நிற்கிறாங்க. இவர் பக்கம் நியாயம் இருக்குது. அநீதியாக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வலுக்கட்டாயமாக திணித்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்றது. இது நீதிமன்றத்தையோ நீதிபதிகளோ விமர்சனம் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்த நகர்வு இருக்குது. உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், மேல்முறையீடு செய்யலாம், இந்த வழக்கு கூட போகலாம். ஆனால் பணம் தீர்ப்பு சொல்லலை. அதனால் உச்சநீதிமன்றம் போக முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் இது அரசியல்வாதிகள் வந்து 2 பேர்த்தையும் சமாதானம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய அரசியல்வாதிகள் இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீதிமன்றங்கள் இதை வந்து வேறு மாதிரியான ஊதியத்தை பெருசாக வேறு தீர்ப்புகளை கொடுக்குறாங்க. இது எங்கே தான் நியாயம் கிடைக்குன்னு தெரியல அது. ஓகே, கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி.